ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. இந்த பகுதியில் இருக்கிற பாடல், உரைநடை, விரிவானம், மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம், திருக்குறள் எல்லாத்துலேருந்தும் லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அதையும் பார்க்க போகிறோம். சிம்பிளாக முடிக்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்ற இயலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். மானுட அடையாளம் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்? மானுட அடையாளம் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் தேனரசன். கலைஞர்களிடம் மானுடத்தை பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பவர் யார்? கலைஞர்களிடம் மானுடத்தை பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பவர் தேனரசன். தேனரசன் என்னவாக பணியாற்றினார்? தேனரசன் என்னவாக பணியாற்றினார்? தமிழ் ஆசிரியர். தேனரசன் கவிதைகள் எழுதாத இதழ் எது? தேனரசன் கவிதை எழுதாத இதழ். வானம்பாடியில் எழுதியிருப்பார், குயில் இதில் எழுதியிருப்பார், தென்றலில் எழுதியிருப்பார், கனவு என்பதில் எழுதியிருக்க மாட்டார். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும்? யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசன். தேனரசன் எழுதாத நூல் எது? தேனரசன் எழுதாத நூல் எது? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், நட்சத்திர வீதி இந்த நூலை அவர் எழுதலை. ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் எது? ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் பெய்து பழகிய மேகம். அடுத்த வினா, சொல் பொருள் பொருத்துக. நெடி என்றால் நாற்றம், மழலை என்றால் குழந்தை, வனப்பு என்றால் அழகு, மேனி என்றால் உடல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. மயிலும் வானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா அழகுன்னு அர்த்தம். மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற டேஸின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலை, மழலைன குழந்தை, குழந்தையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? வனப்பிள்ளை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? வார்ப்பு கூட்டல் எனில் சேர்த்து எழுதுனீங்கன்னா வார்ப்பெனில்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற பாடலை பார்க்க போகிறோம். ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது என்ன? ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது சிலேடை. வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்று பாடியவர் யார்? வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்று பாடியவர் காளமேக புலவர். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை வேய்ந்து பாடுபவர் யார்? மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை வேய்ந்து பாடியவர் வரதன். காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் தவறானது எது? காளமேக புலவர் எழுதிய நூல்களுள் தவறானது திருவானைக்கா உலாவரும், பரபிரம விளக்கம் சரி, சித்திர மடல் சரி, சரஸ்வதி அந்தாதி தவறு. சரஸ்வதி மாலை அப்படிங்கிற பேரில் தான் நூல் எழுதியிருப்பாங்க. வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. வன்கீரை பொருள் தருக. வன்கீரை என்றால் என்ன? பலமான கீரை. சொல் பொருள் பொருத்துக. இதுக்கான பதில் பரி என்றால் குதிரை, கால் என்றால் வாய்க்காலுக்கும் வரும், குதிரையின் காலுக்கும் வரும். மறித்தல்னா தடுத்தல், முட்டப்போய் என்றால் முழுதாக சென்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் எது? பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால், மேன்மையால், அடுக்கியால் எல்லாமே ஒரே மாதிரி வருது. திரும்புகையில் என்பது மாறுபட்டு வருது.
வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வன்கீரை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கட்டி கூட்டல் அடித்தல் சேர்த்து எழுதுனீங்கன்னா கட்டி அடித்தல்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உரைநடை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஓவியக்கலை ஆயக்கலைகள் எத்தனைகளில் ஒன்று? ஆயக்கலை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆயக்கலை 64 இருக்குது. அந்த 64 ஒன்று தான் ஓவியக்கலை. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையானதாக கருதுகிறார்கள். காரணம், ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. சரியான விளக்கம். மனிதர்கள் முதலில் வரையத் தொடங்கிய ஓவியம் எது? மனிதர்கள் முதலில் வரையத் தொடங்கிய ஓவியம் குகை ஓவியம். பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது எது? பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது குகை ஓவியம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம் எது? மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம் குகை ஓவியம். குகை ஓவியத்தில் தவறானது எது? வேட்டைக்கு செல்லுதல் வரைஞ்சிருக்காங்க, நடனம் ஆடுதல் வரைஞ்சிருக்காங்க, போர் செய்தல் வரைஞ்சிருக்காங்க, மன்னரின் பெருமையெல்லாம் சொல்லலை. இதுதான் தவறானது. பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள பயன்படும் ஓவியம் எது? பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள பயன்படும் ஓவியம் குகை ஓவியம். தஞ்சை பெரிய கோவிலில் நாயன்மார்களில் ஒருவரான யாருடைய வாழ்க்கை நிகழ்வு சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? தஞ்சை பெரிய கோவிலில் நாயன்மார்களில் ஒருத்தர் தான் சுந்தரர். அவருடைய வாழ்க்கை நிகழ்வு சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியின் பெயர்களில் சரியானது எது? ஓவியம் வரைய பயன்படும் துணியின் பெயர்களில் சரியானது திரைச்சீலை என்பது சரி, கிளி என்பது சரி, படாம் என்பது சரி. எலிலின்னு வந்திருக்கக்கூடாது, தவறு. எலி நீ அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் சரி. குணமாலை என்பவள் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறும் நூல் எது? குணமாலை என்பவள் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறும் நூல் சீவக சிந்தாமணி. துணி ஓவியங்களை தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் அழைக்கும் மாநிலங்கள் என்னென்ன? துணி ஓவியங்களை தற்காலத்தில் கலம்காரி என்று சொல்லும் மாநிலங்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுப்ப புனைவில்னா நெடுநல் வாடை, புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருப்பது எது? பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருப்பது ஓலைச்சுவடி ஓவியங்கள். உளி கொண்டு வரைகோடுகளாக வரையப்பட்டுள்ள ஓவியம் எது? உளி கொண்டு வரைகோடுகளாக வரையப்பட்டுள்ள ஓவியம் செப்பேட்டு ஓவியம். செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் உருவங்களில் சரியானது எது? செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் உருவங்களில் சரியானது நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள். அனைத்தையும் வரைஞ்சிருக்காங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் எது? இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல். பலவகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி ஓவியம் வரையப்படுவது எது? பலவகையான நீர்வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம் தந்த ஓவியம். தந்த ஓவியங்களை எந்த மாநிலத்தில் அதிகமாக காணலாம்? தந்த ஓவியங்களை கேரளா மாநிலத்தில் அதிகமாக காணலாம். கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள பகுதி எது? கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள பகுதி தஞ்சாவூர். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் எது? அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்க பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். தமிழில் கருத்துப்படங்களை முதலில் பயன்படுத்தியவர் யார்?
தமிழில் கருத்துப் படங்களை முதலில் பயன்படுத்தியவர் பாரதியார். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். பாரதியார் கருத்துப் படங்களை முதலில் தமிழில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? பாரதியார் கருத்துப் படங்களை முதலில் தமிழில் இந்தியா என்ற இதழில் தான் பயன்படுத்தினார். பொருந்தாதது எது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவியத்தை குறிக்கும் சொற்களை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மாறுபட்டதாக இருக்குது. ஓவம் என்றால் ஓவியம், படம் என்றால் ஓவியம், ஓவு என்றால் ஓவியம். அனைத்துமே ஓவியத்தை குறிக்கும். அம்பலம் என்பது ஓவியம் கிடையாது. ஓவியம் இருக்கிற கூடம், ஓவிய கூடத்தை குறிக்கும். பொருந்தாதது எது? ஓவியத்தை குறிக்கும் சொற்களை கொடுத்துருக்காங்க. எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். சித்திரம் என்றாலும் ஓவியம், படம் என்றாலும் ஓவியம், பட்டிகை செய்தினாலும் ஓவியம், ஓவியம் என்றாலும் ஓவியம். அனைத்தும் சரி. பொருந்தாதது எதுவுமே இல்லை. அனைத்தும் சரி. ஓவியம் வரைபவரை குறிக்காத சொல் எது? ஓவியம் வரைபவரை குறிக்காத சொல் கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், ஓசுனர் கிடையாது. ஓசுனர்னால் யாருங்க? 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓசுனர்னா யார்? இது மட்டும் பொருந்தாதது. ஓவியம் வரைபவரை குறிக்காத சொல் எது? ஓவியம் வரைபவரை குறிக்காத சொல் எது? சித்திரக்காரர், வித்தகர், கிளவி வல்லோன் எல்லாமே சரி. காருகர் வரமாட்டாங்க. காருகர் அப்படிங்கிறவங்க வேறவங்க. இவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓவிய கூடத்தை குறிக்கும் சொற்களுள் தவறானது எது? ஓவிய கூடத்தை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? எழுத்தெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர மண்டபம், சித்திர அம்பலம். அனைத்துமே சரி. தவறானது எதுவுமே இல்லைங்க. பட்டிகை செய்தி என்பது எதை குறிக்கிறது? பட்டிகை செய்தி என்பது ஓவியத்தை குறிக்கிறது. ஓவியத்துக்கு வட்டிகை செய்திங்கிற பேரும் இருக்குது. நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்பர். நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று சொல்வார்கள். பசார் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? நாள்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையா ராஜு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரையும் ஓவியத்துக்கு பெயர் என்ன? வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரையும் ஓவியம் புனையா ஓவியம். புனையா ஓவியம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள்கள். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் என்ன? நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? தஞ்சை சரஸ்வதி மகால் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? கிபி 1122 முதல் இயங்கி வருகிறது. சரியான கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. சரி. இந்த நூலகம் கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. இதுவும் சரி. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. இதுவும் சரி. தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. இதுவும் சரி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும்
விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எது? இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டுக்கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் உள்ளன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 5 புலங்கள் இருக்குது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 25 துறைகள் இருக்குது. புலங்கள் அப்படின்னா 5 இருக்குது, துறைகள்னால் 25 இருக்குது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களில் தவறானது எது? 5 புலங்கள் இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கான பதில் கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் அனைத்துமே இருக்குதுங்க. அனைத்துமே சரி என்பது ஆன்சர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்குகிறது. இதுக்கான பதில் கூற்று 2மே சரிங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் சித்த மருத்துவத்துறைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்குது, சரி என்பது ஆன்சர். சென்னை உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னையில் உவேசா நூலகம் இருக்குது. அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. சென்னை உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? சென்னை உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகள் இருக்குது. சென்னை உவேசா நூலகத்தில் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன? சென்னை உவேசா நூலகத்தில் 2941 தமிழ் நூல்கள் இருக்குது. சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கீழ்த்திசை நூலகம்னு சொல்லுவாங்க, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னு சொல்லுவாங்க. 1869. கீழ்த்திசை நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? கீழ்த்திசை நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. 7வது தளம். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? எந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது? கன்னிமாரா நூலகம். இதனுடைய 3ஆம் தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம் எது? இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? வள்ளுவர் கோட்டம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973 முதல் 1976 வரைக்கும் கட்டியிருப்பாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் செதுக்கப்பட்டுள்ள திருக்குறள் நிறங்களை சரியாக பொறுத்துக. அறத்துப்பால் என்றால் கருமை நிறம், பொருட்பால் என்றால் வெண்மை நிறம், இன்பத்துப்பால் என்றால் செந்நிறம். வள்ளுவர் கோட்டம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. வள்ளுவர் கோட்டம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. திருவாரூர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்பகுதி 25 அடி நீளம் கொண்டது. அடிப்பகுதி 25 அடி அகலம் கொண்டது. தேரின் மொத்த உயரம் 133 அடின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 128 அடிங்க. 128 அடி. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை கட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1990. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு எது? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு சரியாக 2000வது ஆண்டு ஜனவரி 1. திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 டன் முதல் 8 டன் வரை இருக்கிற எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3681. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு? கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை 7000 டன்கள். திருவள்ளுவர் சிலை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல்
பீடம் 32 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டுமே சரி என்பதுதாங்க ஆன்சர். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பீடம் அப்படிங்கிறது 32 அடி, சிலை என்பது 95 அடி. 1981 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1981 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. மதுரையில் உலகத்தமிழ்ச்சங்க கட்டிடம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? மதுரையில் உலகத்தமிழ்ச்சங்க கட்டிடம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2016. உலகத்தமிழ்ச்சங்க கட்டிடம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் நிறுவப்பட்டுள்ளது. சுமார் 87,000 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இரண்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று இரண்டும் சரி. பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. பூம்புகார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது. இந்த நகரத்தை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் உள்ளன. இரண்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று இரண்டும் சரி. பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதி இருந்ததையும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதி இருந்ததையும் குறிப்பிடும் நூல் எது? பூம்புகாரில் மருவூர்பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதி இருந்திருக்கு, பட்டினப்பாக்கம் என்ற நகரப்பகுதி இருந்திருக்கு. இதை கூறும் நூல் சிலப்பதிகாரம். பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடத்தில் உள்ள கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் எத்தனை? கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்ப தொகுதிகள் எத்தனை இருக்குது? 49 இருக்குது. பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்ப கலைக்கூடம் எத்தனை நிலை மாடங்களை கொண்டது? பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்ப கலைக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் தொழில் பெயரை பார்க்க போகிறோம். தொழில் பெயர் எதை காட்டாது? தொழில் பெயர் எதை காட்டாது? எண், இடம், காலம், பால் அனைத்தையும் காட்டாது. அனைத்தும் சரிங்க. தொழில் பெயர் என்பது எண், இடம், காலம், பால் அனைத்தையும் காட்டாது. தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும். தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது? தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது தல் வரும், கை வரும், பூ வரும், அரு என்பது வராது. தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது? அல் வரும், அம் வரும், ஐ வரும், வை வரும் அனைத்தும் சரி. அனைத்தும் வரும். தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது? தொழில் பெயர் விகுதிகளில் பொருந்தாதது ஊ வரும், தீ வரும், சி வரும், வி வரும், மை வரும் அனைத்தும் வரும். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எது? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊரு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? இடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர், கொதி என்பது முதல்நிலை தொழிற்பெயர், நடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். ஆனால் சூடி என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுதான் பொருந்தாதது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? படித்தல் என்பது சரி. பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எது? பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஊரு என்பது சரி. கலைச்சொல் பொருத்துக. கலைச்சொற்களை பொருத்தணும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர் என்றால் படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னா சிற்பம், ஆர்டிஸ்ட்னா கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்றால் கல்வெட்டு, மனுஸ்கிரிப்ட்ஸ் என்றால் கையெழுத்து படி. கலைச்சொற்களை பொருத்துக. இங்கேயும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், பிரஷ் என்றால் தூரிகை, கார்ட்டூன் என்றால் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் என்றால் நவீன ஓவியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருவள்ளுவரின் கூற்றுப்படி வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை? திருவள்ளுவர் கூற்றின்படி வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும். சொல் பொருள் பொருத்துக. இடும்பை என்றால் துன்பம், மடி என்றால் சோம்பல், இழுக்கு என்றால் குற்றம், மாடு என்றால் செல்வம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். டேஸ் எது தீமை உண்டாகும்? எதனால் தீமை உண்டாகும்? செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதும் தீமைதான். தன் குடியை சிறந்த குடியாக்கச் செய்ய விரும்புவரிடம் எது இருக்கக்கூடாது? தன் குடியை சிறந்த குடியாக்கச் செய்ய விரும்புவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? எழுத்தென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கற்றனை தூறும் என்று வரும். இறுதியான கேள்விங்க, பொறுத்துக. சரியாக பொறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் மொத்தம் 117 கேள்வியை பார்த்துருக்கோம். லைன் பை லைன் கொஷினாக பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம இது வரைக்கும் வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்து தினமும் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். கடைசி கேள்வியை பாருங்கள். கற்கும் முறை என்பது பிழை இல்லாமல் கற்றல். உயிர்களுக்கு கண்கள் அப்படிங்கிறது எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் எனப்படுவது கல்வி. எண்ணி துணிக என்பது செயல். கரபா கரைந்துண்ணும் என்பது காகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அடுத்த இயலுக்கான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.